குயிக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் டோப்ரோ பிராண்டு. பேக்கிங் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த ப்ரொஜெக்டரில் வந்து ஏஐ இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்து தான் இங்கே வருது. ஸோ லென்ஸ் கேப் மோஸ்ட்லி மற்ற பிராண்ட் ப்ரொஜெக்டர்ஸில் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க லென்ஸ் கேப் கொடுக்க மாட்டாங்கன்னு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இருக்குது, லென்ஸ் கேப்போடு வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது பாருங்கள், ஹேஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் 1912x1080 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஆட்டோ கீஸ்டோனுக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சென்சாரு. ப்ரொஜெக்டரோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் பட்டன் இருக்குது. இங்கே பாருங்க, ABS பிளாஸ்டிக் தான். ஸோ டு ரீப்ளேஸ் த டஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளீஸ் ப்ரெஸ் த செல்ஃப் லாக்கிங் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இங்கே தான் டஸ்ட் ஃபில்டர் இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ கிளியராக உங்களுக்கு தெரியும் டஸ்ட் ஃபில்டரு. ஸோ இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு அந்த லாக் அழுத்திட்டிங்கன்னா டஸ்ட் ஃபில்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் சிங்க் வந்து உங்களுக்கு போகுது. ப்ரொஜெக்டரோட பாட்டமில் வந்து மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் இருக்குது. இங்கே ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் சீலிங் மவுண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த புஷ்ஷை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சைடே நீங்கள் வந்து சீலிங் மவுண்ட்டு பண்ணிக்கலாம். QC பாஸ்ட்டு சொல்லிட்டு இருக்குது. ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா HDMI அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஈத்தர்நெட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சவுண்ட் பார்லேருந்து SPDIF மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்ட் வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராஜெக்ட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 3.5mm ஜாக் இருக்குது, ஒரு USB போட்டிருக்கு, 2 HDMI போட்டிருக்கு, ரெண்டுமே RX சப்போர்ட் பண்ணும். இங்கே பாருங்கள், பேஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக பேசிவ் ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு பவர் போட்டிருக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ ஓவரால் ப்ரொஜெக்டர் அவ்வளோதான். ஆக்சசரிஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஒரு 2-pin பவர் கேபிள், ஒரு ரிமோட்டு, இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவல் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ என்ன யூஸ் ஆஃப் த ப்ரொஜெக்டர், எப்படி டர்ன் ஆஃப் பண்ணணும், மெனு பட்டன்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், பிக்சர் கண்ட்ரோல் எல்லா செட்டிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதோட வெயிட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கரெக்டாக 3638 கிராம், சரிங்களா. 3.2 kg இருக்குது. ஸோ போர்ட்டபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ரெகுலராக ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் அன்பாக்சிங் அவ்வளோதான். ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். ஸோ மேலே வந்து இருட்டில் வந்து நீங்கள் பட்டன் தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா கேம்பிங் செட்டப் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு இருட்டான ரூமில் வந்து நம்ம படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் எங்கேன்னு வந்து உங்களுக்கு இலுமினேட் ஆகி தெரியணும். ஸோ அது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணிடலாம். அங்கே பாருங்கள், செம்ம பிரைட்டரான ஒரு ப்ரொஜெக்டர். அங்கே பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் பாருங்கள். ஸோ பூட் டைம் வந்து இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 2GB RAM 32 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதனால் பூட் டைம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது. எனக்கு இது செட்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கல, டக்குன்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஈஸியாக வந்து உங்களால் எந்த இடத்தையும் பாருங்கள், அதுவே வந்து ஃபோக்கஸ் வந்து ஒருத்தரையும் ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணும்போது ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன் பூட் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஃபோக்கஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கும். இதில் வந்து உங்களுக்கு அக்யூரசி கரெக்டாக இருக்கும். ஏன் அங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்ட். ஏன் சொல்கிறேன்னா இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் ஓரளவுக்கு அக்யூரேசியாக இருக்கும். ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டில் பிளாக் லெவலில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்க GPU என்னென்னா மேலி GPU வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் கோர் CPU வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதனால் ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் 4Kலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வீடியோ குவாலிட்டிக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷலாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து 10,000:1, அதாவது கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு கலர் வைப்ரண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதில் கலர் வந்து எப்படி நேச்சுரலாக இருக்குது பாருங்கள், கலர்ஸ் எல்லாமே. ஸோ செம்மையாக வந்து இருக்குது. இதுக்கு வந்து ரீசன் வந்து அவங்க அதிகம் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இந்த ப்ரொஜெக்டில் கொடுத்துருக்காங்க. இதே ப்ரைஸ் ரேஞ்சில், இதே 25,000 ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் 10,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுக்குற ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப கம்மியாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், சரிங்களா. ஸோ கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஒரு பிக்சரில் வந்து எந்த அளவுக்கு பிளாக் லெவல் இருக்கும் அப்படின்றத சொல்லும். ஸோ இதில் அதிகமாக கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி MEMC அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ MEMC டெக்னாலஜினா என்ன ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், அந்த மோஷன்லாம் ஜடர் இருக்கும். மற்ற ப்ரொஜெக்டில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் வந்து இருக்காது, ஃப்ரேம் ரேட்டும் ட்ராப் ஆகும். பட் இந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் அதிகமாக சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு இடத்துல கூட லேகே இருக்காது. சரிங்களா, HDR கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த MEMC வந்து இதான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர். சரிங்களா, ஸோ கேமிங்க்கு நான் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு சூட் ஆகும். PS5 வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லை Xbox வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் HDMIயில் ஆர்க் மூலியமாக டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேமிங் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்க பாருங்கள் வீடியோ குவாலிட்டி. இந்த ப்ரொஜெக்டரோட ஹைலைட்டே தான் 30,000 லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸும் வந்து சுத்தமாக வந்து எந்த விதத்துலேயும் வந்து குறையே சொல்ல முடியாது. பிரைட்னஸ் அண்ட் வீடியோ குவாலிட்டி தான் இதில் வந்து ஹைலைட்டு. சரிங்களா, ஸோ செட்டிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாருங்கள் 4Kல வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ 2160 60 ஹெர்ட்ஸில் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. எல்லாமே HDR வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா, ஸோ HDR வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த ப்ரொஜெக்டரில். ஸோ 4K லேக் ஆகாமல் ப்ளே பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம். என்னென்னா உங்களுக்கு வைஃபை வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கணும். ஸோ இதில் வந்து டியூவல் பேண்ட் வைஃபை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ப்ளூடூத் 5.2. ஸோ ரீசெண்டான ஒரு ப்ளூடூத் வெர்ஷன் தான். ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் இருக்கிற அந்த ஃபாஸ்ட்டான வைஃபைனால 4K வந்து லேக் ஆகாமல் ப்ளே ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸோ நான் கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸோ எந்த இடத்துலையும் பிக்சல்ஸ் வந்து சுத்தமாக வந்து தெரியல பாருங்கள். ஸோ என்னால் கிளியராக வந்து பார்க்க முடியுது க்ளோஸ்அப்பில். சரி ப்ரோ, லைட்டு போட்டு காட்டுங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், லைட்டு போட்டால் கரெக்டாக அந்த எட்ஜு எந்த இடத்துலையும் வந்து வாஷ் அவுட் ஆகலை பாருங்கள். நார்மலாக ஒரு ஹாலில் வந்து வச்சுட்டு லைட்டு போட்டு நம்மளால் படம் வந்து பார்க்க முடியும். அங்கே பாருங்கள், ஏதோ டிவி மாதிரி இருக்குது. ப்ரோ 5 TV ஸ்டிக்கில் 4K சப்போர்ட் பண்ணுமா ப்ரோ கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 4Kல இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 ஹெர்ட்ஸு. HDR வந்து இது சப்போர்ட் பண்ணும். சரிங்களா, HDR 10, அதுக்கப்புறம் HLG. டால்பி விஷன் மட்டும் உங்களுக்கு அட்மாஸும் கிடையாது. டிஜிட்டல் ப்ளஸ் இருக்குது, டால்பி டிஜிட்டல் இருக்குது, PCM இருக்குது. இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இது வந்து 5 TV ஸ்டிக் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் காமிச்சிடுறேன். செட்டிங்ஸு எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டு. சரிங்களா, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, டிஸ்னி ஹாட்ஸ்டார் இதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்க அப்ளிகேஷன். கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ளோ ப்ளே ஸ்டோர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. மியூசிக்கு, செட்டிங்ஸ் போயிடலாம். சரிங்களா, செட்டிங்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும். ஸோ நீங்கள் பேக்கை வந்துட்டு செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா ஸோ அங்கே பாருங்கள், ஸோ மெயினான விஷயம்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸில். நான் காமிக்கிறேன். ப்ரொஜெக்டர் ஃப்ரண்ட் டேபிள் இதெல்லாம் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா, ரியர் டேபிள், ஃப்ரண்ட் சீலிங், ரியர் சீலிங் இருக்குது. அதுக்கப்புறம் பிக்சர் ஃபோக்கஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அக்யூரேட்டாக. நம்ம கிளிக் பண்ணோன்னா ஒரு தடவையும் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி. அங்கே பாருங்கள், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு. ஃபோக்கஸ் செட்டிங்ஸ் இருக்குது. நான் பவர் ஆன் ஆட்டோ ஃபோக்கஸ் வித் மூடு. அதை வந்து நம்ம வேணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோ கீஸ்டோன் இருக்குது. ஆட்டோ கீஸ்டோன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி அதுவே வந்து கீஸ்டோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சரிங்களா, ஸோ 4 எண்ட்லேயும் வந்து அங்கே பாருங்கள் இது பண்ணிவிட்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதேமாரி ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குது. ஸோ நம்ம நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சின்னதாக வேணுமோ, சரிங்களா, அவ்வளோ பெருசாக வேணுமோ நம்ம வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுத்துக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் கார்னர் கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கார்னர் கரெக்ஷன்ஸில் தான் நம்ம ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணியாச்சு. இப்போ கார்னர் கரெக்ஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபாஸ்ட் கீஸ்டோன் கரெக்ஷன் சொல்லிடுறேன். நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து கீஸ்டோன் டக்குன்னு கரெக்ட் பண்ணணும் அலைன்மெண்ட் அப்படின்னா இதில் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ மற்ற ப்ரொஜெக்டில் இது கிடையாது. லெஃப்ட் ரைட் ப்ரெஸ் பண்ணும்போது அதுவே வந்து செட்டிங்ஸ் மாற்றிக்கும். கார்னர் கரெக்ஷன்ஸில் போயிட்டு நம்ம ஈஸியாக வந்து அங்கே பாருங்கள் டக்குன்னு வந்து ஒரு இடத்துல வந்து டக்குன்னு கீஸ்டோன் வேணால் கீஸ்டோனை ஒருத்தரையும் நம்ம வச்சு மாற்றிட்டு இருக்க முடியாது. 4 எண்ட்லேயும் டக்குன்னு அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். ஸோ அங்கேயும் கீழே வந்துடுச்சு பாருங்கள்.
கீழே வந்து ஒர்க் ஆகிடுச்சு. அவ்வளோதான். கீஸ்டோன் வந்து செட் பண்ணியாச்சு. கீஸ்டோன் செட்டிங்ஸ்னு இருக்குது. அதில் வந்து நீங்கள் எது வேணுமோ அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா அலைன் பண்ணிக்கிற மாதிரி, அதை ஆட்டோமேட்டிக்காக அலைன். அப்புறம் அப்டக்கிள் அவாய்டன்ஸ், ஏதாவது ஸ்க்ரீனில் வந்து ஓரத்தில் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீஸ்டோனுக்கு. அப்புறம் ஃபுல்லாக எல்லாமே எனக்கு வேண்டாம் ப்ரோ, பழைய மாதிரி ரீசெட் பண்ணணும்னா ரீசெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்குது, ப்ளூடூத் செட்டிங்ஸ் இருக்குது. ப்ளூடூத்தில் வந்து இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே அங்கே பாருங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. இதில் கொடுத்துருக்க அந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம பாட்டு கேட்கறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சிக்னல் சோர்ஸில் வந்து சிக்னல் இன்புட்டில் என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்க முடியும். 1.4க்கான HDMI சோர்ஸ் ED/ID கொடுத்துருக்காங்க. மீடியா செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ MEMC ஹைன்னு இருக்க பாருங்க, அது வந்து நீங்கள் லோ, மிடில், ஹை அது கொடுத்துக்கலாம். ஸோ MEMCனா என்னென்னா வீடியோ ஸ்மூத்னஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுன்றது தான் MEMC. அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ HDR வேணும்னா ஆன், HDR வேணான்னா HDR ஆஃப். பிக்சர் மோட்ஸ் இருக்குது. பிக்சர் மோட்ஸில் எல்லாமே உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து இது தான் வரும் பை டிஃபால்ட்டாக. ஹை பிரைட்னஸ் மோட்னு சொல்லிட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன்னா பிரைட்னஸ் பாருங்கள் ஃபுல்லாக சரியான பிரைட்னஸில் இருக்குது. நான் ஹை பிரைட்னஸில் வச்சு உங்களுக்கு எவ்வளோ லூமன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். சவுண்டு பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டு, மியூசிக்கு, மூவி, SPDI அவுட்புட் இருக்குது. ஸோ இது வந்து சவுண்ட் பாரில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். சரௌண்ட் சவுண்ட் சப்போர்ட் பண்ணும். வேணும்னா திருப்பி ரீசெட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் செட்டிங்ஸில் ஆஸ் யூஷுவல் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இதெல்லாம் வருது. சிஸ்டம் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Android 11 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் லேக் இருக்காது. 2 GB RAM கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஆண்ட்ராய்டில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ROM பொறுத்த வரைக்கும் 32 GB. சரிங்களா? சிஸ்டம் டெம்பரேச்சர் 57. ஸோ இதுதான் சிஸ்டம் இன்ஃபோவில் வரும். ஆன்லைன் அப்கிரேடும் இருக்குது, லோக்கல் அப்கிரேட் இருக்குது. ரீஸ்டார்ட் வேணா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த ப்ரொஜெக்டர் வந்து லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு டேலைட் ப்ரொஜெக்டர், அதாவது பகலில் பார்க்குற ஒரு ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டரில் லூமன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் வேல்யூ மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? பிரைட்னஸ் மோடில் தான் வச்சுருக்கேன், நான் அதுவும் சொல்லிடுறேன். சரிங்களா? நீங்கள் மெஷர் பண்ணும்போது பிரைட்னஸ் மோடில் வச்சு லக்ஸ் மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 650, 647. உண்மையாலேயே 647லாம் வந்து இங்கே பாருங்கள், ரூமே என்னமோ லைட் போட்ட மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு 2500 ஆன்சை லூமன்ஸ், 30,000 லூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்னன்னா சொல்லுங்கள், நான் சென்ட்ரலில் இருக்க லக்ஸ் வேல்யூ பார்த்தேன் அப்படின்னா இது வந்து செம்ம பிரைட்டராக இருக்குது. நான் ஏற்கனவே லைட் போட்டு வீடியோ பார்த்துட்டேன். பிரைட்னஸ் வந்து வேற லெவல். ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏன்னா பெரிய ஃபார்ம் ஃபேக்டர். சரிங்களா? டெம்பரேச்சர் நல்லா தான் ஹேண்டில் பண்ணோம். பட் இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த பக்கம் டெம்பரேச்சர் ரீடிங் வந்து 25.4. சரிங்களா? இந்த பக்கம் ஏரை வந்து இங்கே தான் சக் பண்ணோம். டஸ்ட் ஃபில்டரும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 36.8. ஸோ 36.8 வந்து இந்த பக்கம். மேலே கை வைக்கிற இடத்துல ரொம்ப சுடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 33.8. இங்கே லென்ஸ் வேல்யூ வந்து 27.2. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஒரு 8 hours பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டர் வந்து எப்படி டெம்பரேச்சரை ஹேண்டில் பண்ணுது, கூலிங் சிஸ்டம் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம இந்த டெம்பரேச்சர் ரீடிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓரளவுக்கு மேலே போச்சு 8 hours ரன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியான ஹவர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இந்த ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக அதிக நேரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் வாரண்டி டீட்டெயில்ஸில் என்ன எப்படி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹை பிரைட்னஸ் ப்ரொஜெக்டர் என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து 4 to 5 hours. சரிங்களா? அதுக்கு மேலே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் 8 hours ரன் பண்ணி பார்த்தாலும் இது வந்து இவன் வந்து தாக்கு பிடிக்கிறான். சரிங்களா? டெம்பரேச்சர் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓகே, ஃபேன் நாய்ஸ் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரூமோட நாய்ஸே 45 decibel. சரிங்களா? சரி, ஃபேன் நாய்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். 55. சரிங்களா? இந்த பக்கம் காட்டுறேன் 56. இங்கே வந்து 40 சம்திங். கொஞ்சம் ஒரு 2 அடி தள்ளி வந்தீங்கன்னா ஸோ 45. ஸோ கிட்ட வந்து 60 decibelக்கு மேலே வந்து போகலை. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் வந்து வீடியோ பார்க்கும்போது எனக்கு உஷ்ன்னு சவுண்டு வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பக்கத்தில் இருந்தீங்கன்னா வரும், கொஞ்சம் தள்ளி வந்துட்டிங்கன்னா வராது. அந்த அளவுக்கு ஃபேன் நாய்ஸ் கொடுத்தா தான் கூலிங் சிஸ்டம் வந்து ஒழுங்காக இருக்கும். ஸோ ஃபேன் நாய்ஸ் வந்து மீடியம், ரொம்ப சைலண்ட்டான ப்ரொஜெக்டர் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் கண்டிப்பாக மீடியம் தான். 60 decibelக்கு உள்ளவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் மற்ற ப்ரொஜெக்டரை பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு வந்து நல்லா வரும். சரிங்களா? இப்போ இதில் வந்து மீடியமான சவுண்டு தான். ஸோ நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அன்பாக்சிங்கில் காமிச்சிருப்பேன். இதில் வந்து உங்களுக்கு பேசிவ் ரேடியேட்டர், ஒரு பேஸ் எஃபெக்ட் வரணும் அப்படின்ற ஸ்பீக்கர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 15 watts. சரிங்களா? இதோட சவுண்ட் அவுட்புட்
ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் நான் சினிமா பாட்டெலாம் வந்து காப்பிரைட் இஷ்யூனால போட முடியாது, பட் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் வந்து இப்போ வந்து அங்கே பாருங்கள். ஸோ வால்யூம் 100ல் வச்சுட்டேன். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்க. எங்க சவுண்டு உண்மையாலே வேற லெவலு, சரியான சவுண்டு. எனக்கு இங்கே கேட்கும் போது ஃபுல் வால்யூமில் வச்சா கூட சுத்தமாக வந்து ஸ்பீக்கரில் வந்து இறைச்சலே கிடையாது. ஸோ சவுண்டு வந்து அசத்திட்டான். பிக்சர் அண்டு சவுண்டு வந்து உண்மையாலே இவங்கிட்ட பிச்சை எடுக்கணும். அந்த அளவுக்கு தான் வந்து வேற லெவல் சவுண்ட் அண்ட் பிக்சருக்கு சரிங்களா. நான் ஏற்கனவே இந்த ப்ரொஜெக்டரை வந்து சொல்லிட்டேன். இந்த ப்ரொஜெக்டரில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோ கலர் அக்யூரேசிலாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சவுண்ட் வந்து ஓகேவாக இருக்கும்னு நினச்சேன். பட் என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். சரி, யாருக்கெல்லாம் இந்த ப்ரொஜெக்டர் சூட் ஆகும் ப்ரோ? எனக்கு வந்து டே லைட்டில் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து 4 to 5 hours கண்டினியூஸாக ரன் பண்ணுவேன். எனக்கு வந்து நான் வந்து நார்மலாக ஒரு செட்டாப் பாக்ஸை கனெக்ட் பண்ணி டிவியை நான் இதில் வச்சு பார்க்கணும் ப்ரோ. எனக்கு வந்து ஒரு நியூஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மூவி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம்லாம் நான் வந்து நான் பண்ணணும். பிறகு ப்ரொஜெக்டரை அதிகமாக யூஸ் பண்ணணும், டே லைட்டில் வச்சுருக்கணும் சரிங்களா. அப்பப்போ PS5 Xboxில் கனெக்ட் பண்ணி கேமிங்கும் விளையாடணும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது வந்து சூட் ஆகும். சரி, பிஸ்னஸ் ஓரியன்ட் ஏதாவது சொல்லிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர ஒரு ஆளாக இருந்தால் உங்களோட பிபிடி ப்ரெசன்டேஷன், ஏன்னா இதில் நீங்கள் வந்து அதில் கொடுத்துருக்க அந்த இது பாருங்கள், கிளாரிட்டி பாருங்கள், வேர்ட்ஸ்லாம். ஸோ பிபிடி ப்ரெசன்டேஷன் வந்து இதில் தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். நல்ல பிரைட்னஸாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக ரூமில் வந்து லைட்டு போட்டு நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டீச்சர்ஸ் சரிங்களா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோலாம் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரொஜெக்டர் வந்து சூட் ஆகும். இப்போ வந்து இதோட விலை 24,000 சம்திங்கில் இருக்குது. ஃப்ரீடம் சேல்னால லான்ச்சிங் ப்ரைஸ் அது சரிங்களா. இனிமேல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் ஸ்டாக் போகிறதுக்குள்ளேயே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் வந்து டேக் பண்ணி விட்றேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ப்ரொஜெக்டரை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ப்ரொஜெக்டரை வந்து டே லைட்டில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகிச்சுன்னா எந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.